விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. எப்பா என்ன இப்படி தலைவலிக்குது. வழக்கமா நிறைய குடிச்சாலும் அந்த மாதிரி வலிக்கும். குடிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் குடிக்க வச்சிடறானுங்க. பயங்கரமா தலைவலிக்குது. ஆனா நேற்று எதுவும் நடந்துச்சு. யாரோ என்னமோ என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, என்ன சொல்லியிருப்பாங்க, எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. என்ன சார், போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சா? ஏய் சுமாரு அபி, நேத்து நான் ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு இடத்துக்கு போனியா இல்ல குடிக்க போனியா? இல்ல குடிக்க போகல, ஆனா பாருக்கு தான் நேத்து போனேன். குடிக்க போகாதவன் எதுக்குடா பாருக்கு போற? சொல்லு. ஏய் நான் ஒரு பர்சனல் ரீசனால அங்க போனேன் அபி. ஆனா குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால குடிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் அதிகமா குடிச்சிருப்போம் போல. எதுக்கு? உங்க பெரியப்பா பார்க்க போனியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் நைட்டு சொன்னியே, பக்கம் பக்கமா சொன்னியே. நான் இங்க வந்து சொன்னேன்? நான் பாட்டுல வந்து அமைதியா பொட்டாட்ட படுத்திருப்பேனே. அது எப்படிரா வீட்டுக்கு வர வரைக்கும் தெளிவா இருக்க, அதுக்கப்புறம் போதையில் இருக்கிற மாதிரி நடிக்கிற? எப்படி எப்படி? ஏய் நான் நடிக்கல அபி, சீரியஸாவே நான் போதையில தாண்டி இருந்தேன். அது எப்படி அவ்வளவு தெளிவா சொல்ற? அதான் நான் சொல்றேன்ல, நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் எப்போ வருவாங்க, எமர்ஜென்சி கேஸ் எப்போ வரும்னு எல்லாமே எனக்கு தெரியும்ல. என்னதான் நம்ம குடிச்சிருந்தாலும், நம்ம நிதானம் இல்லாம இருந்தாலும் நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம தானே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸோ எது வரைக்கும் போகலாம், எது வரைக்கும் குடிக்கலாங்கிற அந்த லிமிட் எனக்கு தெரியும். அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் குடிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் குடிக்கிறதுல எப்போதுமே நிதானத்தோட தான் இருப்பேன். ஒரு கோட்பாடோட தான் நான் குடிப்பேன். செருப்பாலே அடிப்பண்டா. என்னது செருப்பால் அடிப்பியே? என்னடி யாபி, அப்படி அவன் குடிச்சிட்டு வந்ததுனால தான் நேற்று உங்களுக்கு வசதியா போச்சு. இல்லன்னா நீங்க யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? என்ன சொல்றாங்க உதயா, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. அப்படி இல்ல, நேத்து நைட்டு ஒரு சில விஷயம் எல்லாம் உனக்கு தெரிய வந்திருக்கும், அத சொன்னேன். ஏய் என்னடா உடறிட்டு இருக்க? எனக்கு என்ன தெரிய வந்திருக்கும்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்ற நீ? தெளிவா சொல்லு. ஏற்கனவே ஒரு சைடு பைத்தியக்காரனால சுத்திட்டு இருக்க, திரும்பவும் உன பைத்தியக்காரன் ஆக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்ல, நேத்து நைட்டு உன் பொண்டாட்டி உன் கூட தூங்குச்சு, அதான். கடவுளே, என்னது என் பொண்டாட்டி ஏன் கூட தூங்குச்சா? டே என்னடா சொல்ற? ஆமா உன் கூட தான் தூங்குச்சு. பாசிபிள் இல்லையே, இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. எப்படி நடந்திருக்கும்? இங்க பாரு, நீ அப்படியே ஓவரா மனக்கோட்டை கட்டாத. என்ன நீ ஓவர் போதையா இருந்த, நிக்க கூட உன்னால முடியல, அதனால கூட்டு வந்து உன்னை தூங்க வச்சேன், அவ்வளவுதான். பட் நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். உன் கூடயே ஒண்ணு நான் தூங்கல. அந்த எந்திரிச்சு வந்தது வந்து என் கூட பேசுறதுக்கு என்னவி? என்ன தூங்க வச்சு நீ எதுக்கு இவங்கிட்ட போய் பேசுன? அது சீக்ரெட். டேய் எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னோட சீக்ரெட் இருக்கணும், உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன சீக்ரெட்? என்ன அபி டாக்டரோட குடும்பி இப்ப என் கையில. என்ன அபி டாக்டர்? இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. அவ்வளவு தூரம் நேற்று நைட்டு பேசியும் இப்பவும் இவங்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாவன். ஐயோ கடவுளே. ஆனா நேற்று நைட்டு நீ ஏதோ சொன்னடா என்கிட்ட. என்கிட்டயே சொன்னேன், ஆனா அது என்னன்னு தெரியல. என்ன சொன்ன? உங்ககிட்ட மட்டுமா சொன்னேன்? உலகத்துக்கே கேட்கிற மாதிரி தான் சொன்னேன். ஆனா உனக்கு தான் புரியாம போயிடுச்சு கடைசி வரைக்கும். இல்லடா எனக்கு புரியலடா. என்னடா சொல்ற? இப்பயும் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நைட்டு நான் போதையில இருந்தே எனக்கு அது புரியல. இப்ப நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்னடா சொன்ன சொல்லு. அதான் சொல்றேன்ல, நீ எப்போதுமே போதை இருக்கிறதுனால உனக்கு புரியவே மாட்டேங்குது, அதான் உண்மை. டே டே நிறுத்து. என்ன நீ பெரிய இவனாட்ட பேசாத. நீ கூட தான் குடிக்கிற, நீ என்ன போதையில இல்லாம இருக்க? டேய் நான் குடிச்சா தெளிவா தான் இருப்பேன். என்ன என்னைக்காவது ஒரு நாள் ஒன்ன மாதிரி உளறி பேசி நீ பாத்திருக்க? கரெக்டா குடிப்பேன். நான் குடிச்சாலும் தெளிவா தான்டா இருப்பேன், தெளிவா தான்டா பேசுவேன். இன்னும் ஒரு சில விஷயம் மறந்துடும், அவ்வளவுதான்டா. பட் நான் பேசிக்கலி ரொம்ப டீசென்ட்டா. குடும்ப பழக்கத்தை பாரு. கடைசி வரைக்கும் எல்லாரும் குடிச்சிட்டே தான் சாவானுங்க போல. இருக்கிறதுலயே என் மாமனார் மட்டும்தான் ரொம்ப நல்லவர். கருமம் என்னத்த சொல்றதுனே தெரியல. இவனுங்கள கடைசி வரைக்கும் திருந்த மாட்டானு. என்ன பி குடும்ப பழக்கம் ஏதாவது சொன்னியா? இது மட்டும் உனக்கு காதுல விழுகுதோ? விழுகுது, நல்லாவே விழுகுது. ஏய் சரிப்பா அதெல்லாம் விடு. அவன் என்ன சொல்றான் அத ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன பி? ஒண்ணுல சத்யன், உன்னை அவர் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. எனக்கு பர்சனலா யார்ட்டையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாவே அவசியம் இல்லையா பி? இங்க பாருங்க உதயா, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் தெளிவா பேசிட்டேன். என்ன திரும்ப என் விஷயத்திலே குளிர்காயணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். இதுல எதிரையும் தலையிட போறது கிடையாது. என்ன சும்மா சொல்லி, ஆனா சும்மா இதவே சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஓகேவா? சும்மா என்ன ப்ளேம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் எனக்கு புரியல. அபி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமோ பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்றா.
என்ன நடந்துட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன? டேய், அபிய நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா உன் அபிதான் உன்னை நல்லா வச்சு பண்றான். ஃபர்ஸ்ட் போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீயே கேளு. என்னடா கேட்கணும்? நேத்து நைட்டு போய் நீ யார்கிட்டயோ பேசிட்டு வந்திருக்க. அதனாலதான் நீ குடிச்சிட்டு வந்திருக்க. ஆமா, என் பெரியப்பா பார்த்து பேச போனா. இப்பதான் அவகிட்ட அதை நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி பேச போகும்போது என் பொண்ணு இருக்கா என் பொண்ணு இருக்கான்னு நீ சொன்ன. என் பொண்ணு இருக்குன்னு சொன்னா? ஆமா, என் பொண்ணு இருக்குன்னு நீ வந்து சொன்ன. என்னது நான் சொன்னனா என் பொண்ணு இருக்குன்னு? எனக்கு புரியல. நானா சொன்னேன்? ஆமா சொன்னேன். நான் கூட கேட்டேன் எங்க உன் பொண்ணுன்னு. இல்ல உதயா, அது என் பொண்ணு. சரி ஓகே விடு. உன் பொண்ணு எங்க இருக்கா சொல்லு, என்கிட்ட சொல்லு. எடுத்துக்கிட்ட என் பொண்ணு எங்க அப்படின்னா என் பொண்ணு இல்ல. இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஃபர்ஸ்ட் நீ புரியுற மாதிரியும் உன் கதையை சொல்லு, முழுசா கேட்போமே என்னதான் நடந்துச்சுன்னு. எதுக்கு உதவி அப்ப நீ கேட்டுட்டு இருக்க? பார் சத்யன், உனக்கு ஓகேனா உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. உன்னை வற்புறுத்தில நான் எதையும் கேட்கலன்னு. பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. நம்ம அண்ணன் தானே, நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்லாம என்ன பண்ண போறோம்? ஸோ சொல்லுவோம். நம்ம மனசுக்குள்ள 15 வருஷமா இருக்கிற வேதனைய வெளியே சொல்லாம இருந்தா நமக்கு தானே வலி கூடும். ஸோ சொல்லிட்டா கூட கொஞ்சம் மனப்பாரம் குறையும். சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லு, அபியும் உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்? அபி உனக்கு ஃப்ரெண்டா? இல்ல, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகும்போது எஸ்ஏ மெடிக்கல் காலேஜில் தான் அபி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நார்மலாக பசங்க ரேகிங் பண்ணுற மாதிரி ரேகிங் பண்ணிட்டு நார்மலாக சுற்றுற ஒரு விஷயம்தான். பட் அபி தான் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அவளை நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கே 1 இயர் டைம் எடுத்துக்கிட்டேன். அவளும் நானும் 5 இயர்ஸ் மெடிக்கல் முடிக்கிற வரைக்கும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தருக்கு லைஃப்பில் லவ் பண்ண பொண்ணே கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷம் தானே. ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு குழந்தைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டில் போச்சு. டிஃபிகல்ட்டுனா மேரேஜான ஒரு 6 மந்த் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோன்னு நாங்கள் குழந்தை பற்றி பெருசாக நாங்கள் பிளான் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வெளியே இருக்கவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னால அதை தாங்கிக்க முடியல. குழந்தை வேணும்னு 2 பேருமே முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் மந்த்து முடிவு பண்ணோம். செகண்ட் மந்த்து அபி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஆனால் அது ஒரு 2 மந்த்ஸ்லேயே அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி இருந்துட்டோம். மறுபடியும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணோம். அப்போது அது பேபினே தெரியாமல் போயிடுச்சு. தேர்ட் டைமு என்னால் தான் குழந்தை போச்சு. சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு அவளை கோவப்படுத்தி சண்டை போட்டு அவள் ரொம்ப அழுது. அதனால 3 டைமு அபார்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒன்றுக்கு 3 தடவை 2 மந்த் 3 மந்த்னு சொல்லிட்டு கேப் விட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆகவும் அவள் குழந்தைய வேணாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. நாங்கள் 2 பேருமே இனிமேல் நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு 2 பேருமே வந்துட்டோம். அப்பயும் நாங்கள் விடலை. சரி நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு மியூச்சுவலாக 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக ஒரு சுச்சுவேஷனில் ஒன்றா இருந்தோம். நெக்ஸ்ட் மந்த்தே அபி கன்சீவ் ஆனா. இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு புன்னகையை அவன் முகத்தில் நான் பார்த்தேன். ஸோ அந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சிருன்ற நம்பிக்கையில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அந்த குழந்தைய சுமக்க ஆரம்பிச்சா. அப்போதான் நாங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்னால தான் குழந்தை போச்சு. குழந்தைன்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது அது எங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இல்லை. அதுக்கப்புறம் ஃபீஸ்ஃபுல்லாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் குழந்தைங்கிற ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிடைச்சிது. என்னதான் நாங்கள் டாக்டர்ஸாக இருந்தாலுமே குழந்தைங்கிற ஒரு விஷயம் எங்களோட பர்சனல் லைஃப்பில் எங்களுக்கு வச்சு செய்ய தான் செஞ்சிச்சு. ஸோ இதை நானும் அப்படியும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் குழந்தை வந்துருச்சு. எப்பயுமே 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு அபார்ஷன் ஆகும். ஆனால் இந்த டைம் 5 மந்த்தை தாண்டிடுச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு 2 பேரும் நினச்சோம். என்னதான் அப்படி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ முழு மனசோட நிம்மதியாவே இருந்தா. அந்த குழந்தை இல்லாம அவ தவிச்ச தவிப்பு என்னன்னு கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டைம் அபார்ஷன் ஆகும்போது அவ எவ்வளவு பெயின் அனுபவிச்சிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தாவ. ஏன் உன்னதான் லவ் பண்ணாங்கல்ல, அப்புறம் எப்படி? ஆமா, என்ன லவ் பண்ணாதான். ஆனா என்னையும் தாண்டி அவளுக்கு அந்த குழந்தை ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நான் கூட கேட்பேன், நான் தான் இருக்கேன்ல அபி, நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி நிறைய டைம் அவகிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் ஏன் இதை கேட்பேன் அப்படின்னா, குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என் மேல இருக்க லவ் அண்டர்ஸ்டாண்டிங் பாசம் எல்லாம் போயிடுன்ற அந்த எண்ணத்துல அவகிட்ட அதை நான் கேட்பேன். அப்போ என்கிட்ட சொல்லுவா, அப்போ குழந்தை வரக்கூடாது நீ தான் என்கிட்ட நினைக்கிறியாடான்னு நிறைய டைம் என்னை பார்த்து கேட்டிருக்கா. ஏன் அப்படி கேட்டேன்? ஏன்னா எனக்கு என் அபியும் ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளை 1 இயர் காக்க வச்சு நான் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் அவளை அதிகமாக லவ் பண்ணது நான் தான். ஏன் எங்க 2 பேத்துக்கும் குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கூட 2 பேரும் பிரிஞ்சிருவான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். ஏண்டா ஒரு குழந்தை வந்துட்டு அது எப்படி பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இருக்கிற லவ் போகும்? காதலோட அடையாளமே குழந்தை தானே, அது எப்படி போகும்? தெரியல, அது போகுமா போகாதான்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் அப்படிதான் யோசிச்சேன். என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துட்டா ஒருவேளை என்ன மறந்துடுவாளோ,
இல்லை என்னை ஒதுக்கி வச்சிருவாளோ இல்ல அவளுக்கு குழந்தை தான் முக்கியம்னு குழந்தைய மட்டுமே பாத்துக்குவாளோ அப்படிலாம் நினைச்சிருக்கேன். நம்ம மேல இருக்கிற பாசத்தை பிரிச்சு கொடுத்துருவாளோ அப்படி இப்படின்னு நிறைய ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அவ மட்டும்தான் குழந்தை குழந்தைன்னு யோசிச்சுட்டு இருந்தா. நான் என்னமோ கடவுளையும் அபிக்கு லேட்டா குழந்தைய கொடுந்தா நான் அதிகமா யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஹ, அவ என் மேல வச்சிருக்க லவ் கொஞ்சம் அதிகமா காட்டணும்ல, அதனாலதான். டேய், நீ சுயநலவாதியா? அப்படிலாம் இல்ல, சுயநலவாதின்லாம் நான் சொல்லல. லவ் பண்ண அவளை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். அபி என்னதான் எனக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும்னு இருந்திருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை அவ தானே. ஸோ அவளை விட அடுத்து வர குழந்தை நமக்கு முக்கியமா அப்படின்னு நான் யோசிச்சேன். என் அபி இன்னும் கொஞ்ச நாள் என் கூட டிராவல் பண்ணட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் குழந்தைக்கு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஏன்னா கல்யாணம் 1 இயர்லயே பேபி நமக்கு வேணுமா அப்படின்னு திங்க் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 6 மந்த்து நாங்க ரிலேஷன்ஷிப்ல குழந்தையே வேணான்னு இருந்தோம். அப்போ இவன் தாட்ஸ் பூரா குழந்தை வேணாம் வேணான்னு தான் இருந்திருக்கு. ஒருவேளை அபி சொல்ற மாதிரி இருந்திருக்குமோ. ஸோ எனக்கு அபி மட்டும்தான் இம்பார்ட்டன்டா தெரிஞ்சா. என்ன அவ மட்டும்தான் குழந்தை குழந்தை இன்ட்ரெஸ்டா இருந்தாலே தவிர எனக்கு ஏன் அபி கூட வாழணும், இன்னும் நிறைய வாழணும், நிறைய லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. மனசுல நினைச்சவளே பொண்டாட்டியே வந்துட்டா, இவ கூட இன்னும் நிறைய லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய ஆசை நான் வச்சிருந்தேன். அவ கூட இன்னும் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அவ நல்லா சாமி கும்பிடுவா, பட் எனக்கு காட் நம்பிக்கையே கிடையாது. அவ வேணுன வேண்டுதல்ல 1% கூட நான் வேண்டது கிடையாது. கடவுளே எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்லாம். என் அபி என் கூட இருக்கட்டும், சந்தோஷமா அவளை நான் பாத்துக்கிறேன், அதுவே எனக்கு போதுன்னு மட்டும்தான் நானுமே கடவுள்கிட்ட கேட்பேன். பட் எனக்கு காட் நம்பிக்கைலாம் கிடையாது. அதே மாதிரி தான் என் அபி குழந்தை வேணும்னு ஃபீல் பண்ணா, நான் என் அபி என் கூட இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணேன், அவ்வளவுதான். அதனால என் லைஃப் சந்தோஷமா தான் போச்சு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அபி குழந்தை தான் எல்லாமே, அப்படிப்பட்ட குழந்தைக்காக தான் நான் இந்த உலகத்திலே இருக்கணும் அப்படிலாம் அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த டைம்ல அவளுக்கு என்னை பத்தின எண்ணங்களே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா. பட் அவ கொஞ்ச நஞ்ச வேண்டுதல் வைக்கல கடவுள்கிட்ட. எல்லா சாமியும் கும்பிட்டா. அப்படி சாமி கும்பிட்டது ஒரு விளைவா கடவுள் செவி சாச்சாங்க. அப்படி செவி சாச்சதுனால எங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் 3 டைம் அபார்ஷன் ஆச்சு, எந்த ஒரு குழந்தையுமே 5 மந்த்தை தாண்டல. பட் இந்த குழந்தை 6 மந்த் கிட்ட வரவும் தான் நாங்கள் ஃபுல்ஃபில்லாவே நம்ப ஆரம்பிச்சோம் இந்த குழந்தை எங்க கையில கிடைக்க போகுதுன்னு. என்னதான் நான் குழந்தை லேட்டா பிறக்கட்டும், கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சாலும், என்னதான் எனக்கு அபி முக்கியமா குழந்தை முக்கியமானு நான் பேசியிருந்தாலும், எனக்கு அபிதான் முக்கியம்னு நான் சொல்லியிருந்தாலும், ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூட அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன் அபியோட பாசத்தை நான் பிரிச்சு கூட கொடுத்தேன் அந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா எனக்கு குழந்தை முக்கியம் தானே. ஆனா குழந்தைங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அது சந்தோஷமாவும் மாறும், சோகமாவும் மாறுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க லைஃப் தான். ஏன் இல்ல, ஒரு கட்டத்துல குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல அந்த குழந்தை தானே எங்களை பிரிச்சுச்சு. அது எப்படி பிரிக்கும்? ஏன்னா பிறந்த குழந்தை எங்க கூட இருந்திருந்தா ஒருவேளை நாங்க 2 பேரும் பிரியாம சந்தோஷமா இருந்திருப்போமோ என்னமோ. ஆனா அந்த குழந்தை தான் பிறக்கும் போதே இறந்து போச்சு. அப்படி அந்த குழந்தை இறந்ததுனாலதான் என் அபி என்னை விட்டு போயிட்டான். ஆனா அந்த குழந்தை இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒண்ணுமே பண்ணல. குழந்தை வேணான்னு இருந்தேன்தான். ஆனா குழந்தை கையில கிடைக்க போகுதுன்னு தெரியும் போது நான் சந்தோஷம் தான் பட்டேன். சரி, ஓகே. அப்புறம் ஏன் அபி உன் மேல கோவமா இருக்கணும்? ஒருவேளை குழந்தை எனக்கு முக்கியம் இல்ல, அபி மட்டுமே எனக்கு முக்கியம்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, மேபி அது கூட அவளுக்கு கோவமா இருந்திருக்கலாம். ஸோ அந்த தாட்டு தான் என் குழந்தைய கொன்றுச்சுன்ற எண்ணத்துல அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான் 15 வருஷமா. குழந்தை இறந்த உடனேயும் அவளுக்கு விரக்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவ ஏற்கனவே 3 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு. 4வது தடவை குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்படின்னா அது ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய வலியா இருக்கும். அதனால அவ ரொம்ப விரக்தியாகி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. நம்ம நினைக்கிறது தானே சத்தியம் நம்ம லைஃப்ல நடக்கும்னு அவ சொல்லிட்டே இருப்பான். நான் என்ன நினைச்சேன், எனக்கு அபி வேணும், குழந்தை வேணாம், எனக்கு அபி மட்டுமே போதும் தானே நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில குழந்தை இல்லாம அபி மட்டும் தானே இருந்தா. இப்படி பைத்தியக்காரத்தனமா நினைப்பியாடன்னு என்னை பார்த்து கேட்கலாம். ஆமா, நான் நினைச்சிருந்தேன். என் அபி குழந்தைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் ஐயோ எனக்கான லவ் இந்த குழந்தை பிரிச்சுட்டு இருக்கே அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். பட் அவ கூட நான் வாழாமலாம் இல்லை. இதனால அவளை நான் ஒதுக்கி வச்சு அவ கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லாமலாம் கிடையாது. எங்க லவ்வுக்குள்ள இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்பயும் நார்மலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி இருக்கணுமோ அப்படி நாங்க இருக்க தான் செஞ்சோம். அப்படி குழந்தை வராதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நினைக்கிறாளே, ஒருவேளை குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இவ என்ன புரிஞ்சுக்காம போயிடுவாளும் கூட நான் நினைச்சிருக்கேன். ஸோ அபிகிட்ட இதெல்லாம் நான் டைரக்டாவே சொல்லிட்டேன். ஏன்னா நான் அபிகிட்ட எதையுமே மறைச்சது இல்லை. எல்லா விஷயத்துலயுமே நான் ஓப்பனா தான் இருப்பேன் அவகிட்ட. அப்படின்னு அப்படி நினைக்கிறேன் அபி அப்படின்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லும் போதெல்லாம் அவளுக்கு எனக்கும் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ ஏன் இப்படி பேசுற,
அப்போ உனக்கு குழந்தை முக்கியம் கிடையாது, அதனாலதான் இப்படி நீ பிஹேவ் பண்றேன்னு 2 பேரும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சோம். 2 பேத்துக்குள்ள பயங்கரமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு. ஸோ அதனால இந்த சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு அவளுக்கு எனக்கு 1000 நடந்ததுனால, அதோட இந்த குழந்தை இறந்ததுனால இதை மனசுக்குள்ள வச்சுட்டு அவ என்னை விட்டு போயிட்டா. 15 வருஷமா எனக்கு தண்டனை கொடுத்து வச்சிருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்தே அவ மேல நான் வச்சிருந்த லவ்வ அவ புரிஞ்சுக்கவே இல்லை. அவன் அப்படி நினைச்சிட்டான், அவன் அப்படி நினைச்சதுனாலதான் இந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு என்ன ப்ளேம் பண்ணிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. என்னதான் எனக்கு அபி மேல பாசம் இருக்கு, நான் குழந்தை வேணான்னு சொன்னாலும் அந்த குழந்தை எனக்குமே இம்பார்ட்டன்டா தான் இருந்துச்சு. அந்த குழந்தை என் லைஃப்லயும் கிடைச்ச பொக்கிஷமா தான் இருந்துச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன். எந்த அப்பனுக்கு தான் பொண்ணு பிடிக்காது? ஸோ எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறந்துச்சுன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். என் மைண்டுக்குள்ளேயும் பொண்ணு தான் பிறக்கணுன்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் டாக்டர்ஸா இருந்தாலும் என்ன குழந்தைன்னு அதை செக் பண்ற அளவுக்கு எங்களுக்கு மைண்ட் செட் இல்லை. அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நான் ஆணித்தனமா நம்பினேன் பொன் குழந்தை தான் பிறக்கும்னு. அதே மாதிரி பொன் குழந்தை தான் பிறந்து இறந்துருச்சு. அவளுக்கு மட்டும்தான் கஷ்டமா? எனக்கு கஷ்டம் இல்லையா? நீ சொல்லு. நான் அப்பப்பா அவகிட்ட சொன்ன வார்த்தை, எனக்கு நீதான் அபி வேணும், குழந்தை வேணும், எனக்கு குழந்தை முக்கியம் இல்லைன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவ அந்த குழந்தை இருந்ததுக்கு நான் தான் காரணம்னு முடிவு பண்ணிட்டான். மனசாரி அந்த அப்பன் அது தான் பெத்த பிள்ளை இறந்து போகணும்னு நினைப்பானா? நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தா அவன் நினைச்சிட்டா. நான் எப்படி உதயம் அப்படின்னு நினைச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவா. வார்த்தைக்கு அதிகமா பவர் இருக்கு, இப்படி சொல்லாத சத்தின்னு, இப்படி சொல்லாத சத்தின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. உண்மைதான். நான் என்ன பேசுறேனோ அது அப்படியே நடக்கும். அவகிட்ட நான் சொன்னேன், கன்சீவ் ஆனதுல இருந்து என்ன ஒழுங்கா கண்டுக்க மாட்டேங்கிற, என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவகிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். பாக்குறவங்களுக்கு இது சில்லித்தனமா இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்க லவ் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சோனி அப்படி பேசுனதுனாலதான், அப்படி பண்ணதுனாலதான் போயிடுச்சுன்னு அவ யோசிக்கிறாளோ என்னமோ. ஏன் ஒரு கட்டத்துல நானே கூட யோசிக்கிறேன், அந்த குழந்தை மேல கொஞ்சம் லவ் வச்சிருக்கலாமோன்னு. ஏன் எனக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்துச்சு உதயா, நான் தான் வெளியே காமிச்சுக்கல, அவ்வளவுதான். என்னமோ நான் அவன் மேல வச்சிருந்த பாசமோ, இல்ல அவன் என் மேல வச்சிருந்த பாசமோ, இல்ல அவ அந்த குழந்தை மேல வச்சிருந்த பாசமோ, ஏதோ ஒண்ணு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து 15 வருஷமா பிரிச்சு வச்சிருச்சு. பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். அந்த குழந்தை இருந்திருந்தா கூட மேபி அபி என்ன புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிருப்பான். அந்த குழந்தைய நானு செல்ல சண்டை போட்டு போடல, நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டான்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்ப என் அபி என்ன சொல்லியிருப்பா, எனக்கு என் சத்தியம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீன்னு சொல்லி இருந்திருப்பான்ல. அப்படிலாம் அவன் என் கூட சண்டை போட்டு இருந்திருப்பான்ல. நான் தான் வெயிட் பண்ணாம விட்டுட்டேன். அதையும் தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன பேசணுமோ அதைதான் பேசணும் போல. வெளிப்படையா இருந்தாலும் அவன் ஃப்ராடா தான் ஆயிடுறான்ல. சோ வெளிப்படையா நான் அபிகிட்ட சொன்ன விஷயம் தானே இப்படி ஆயிருச்சு. இவனோட நெகட்டிவ் தாட்ஸ் தானே அந்த குழந்தை கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே அவன் நினைக்கிறான். பாவம் அபி. ஒரு அப்பனா இருந்து மனசுல சுமந்த எனக்கு இவ்வளவு வலி இருக்கும் போது, ஒரு அம்மாவா இருந்து 10 மாசம் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்காவ, அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு குழந்தை இல்லாம இவ்வளவு நாள் எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்க யோசிச்சிருந்திருப்போம். அப்படி யோசிச்சு வந்த குழந்தை அது திடீர்னு இல்லாம போனது அவளுக்கு எவ்வளவு பெரிய வலி கொடுத்துருக்கோம். அதனாலதான் அவ எல்லார் மேலயும் கோவத்தை காமிக்கிறா. அவளுக்கு கண்டிப்பா கோவம் வரணும் தானே. என்ன அவ என் மேல அதிகமா பாசம் வச்சுட்டா, அதனால என் மேல கோபத்தை கொஞ்சம் அதிகமா காமிச்சிட்டு எனக்கு 15 வருஷம் தண்டனை கொடுத்துட்டு போயிட்டேன். சோ அப்படி மட்டும்தான் நான் நினைச்சுக்கிறேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையாலுமே அந்த குழந்தை வந்துதானே என்னையும் அபி இந்த இடத்துக்கிட்ட பிரிச்சிருச்சு. மறுபடியும் சொல்றேன், அந்த குழந்தை வந்ததுனாலதான் என்னையும் அபியும் பிரிச்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரியே அந்த குழந்தை என்னையும் அபியையும் என் அபிய என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அந்த குழந்தை எனக்கு வேணான்னு நான் யோசிச்சதுல தப்புலங்கிற மாதிரி இன்னைக்கு என்னையும் அபியும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு தானே. அந்த குழந்தை வந்தா என்னையும் அபியும் பிரிச்சிரு நான் நினைச்சேன். அதே மாதிரி அது இந்த உலகத்துக்கு வந்து கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போயும் என்னையும் பொண்டாட்டியும் பிரிச்சிருச்சு. நான் நினைச்சது கரெக்டு தானே உதயா. அந்த குழந்தை வராம இருந்திருந்தா கூட இன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்திருப்போம்ல. நான் சொன்ன பாத்தியாடா, நீதான் நம்பிக்கை துரோகின்னு. இப்போ உனக்கு புரியுதா? அபி அபி இருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு அவனை அடிக்கிறீங்க. இருங்க அபி. நான் ரைட்டா தான் புரிஞ்சுட்டு அடிக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவன் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் குழந்தை வேணாம்னு சொல்லிதான் என் குழந்தை இவன் கொன்னுட்டான். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சொல்லி அந்த குழந்தை இல்லாமலே ஆக்கிட்டான். இவனுக்குலாம் பொண்ணு பிறந்து அது உயிரோட இருந்திருந்தா கூட அதோட அருமை தெரிஞ்சிருக்காது. உனக்குலாம் என்னடா, உனக்கு பொண்டாட்டி வேணும், ஆனா அந்த பொண்டாட்டி மூலியமா ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை வந்துட்டா உன் பொண்டாட்டி உன்னை பிரிஞ்சிருவா, உன்னை வெறுத்துருவான்னு நீ நினைக்கிற. 15 வருஷம் ஆயும் இன்னும் நீ மாறல. இப்போ உனக்கு பொண்டாட்டி வேணும், ஆனா புள்ள வேணாம், அப்படித்தானே நினைக்கிற? இதுக்கப்புறமா நான் உங்க சேர்ந்து வாழ்ந்தாலும், ஒருவேளை எனக்கு இன்னொரு தடவை என் குழந்தை வந்தாலும் அதை நீ உயிரோட இருக்க விட
அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது நான் நினைச்சேன் என்ன, ஆனா இப்ப கூட உன் தாட்டு அந்த குழந்தை வந்திருந்தா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோன்ற தாட்ல மட்டும்தான் நீ இருந்திருக்க. அப்படித்தானே? உன் தாட்டை மாத்த முடியாதுடா, மாத்தவே முடியாது. அப்போ ஊர்ல இருந்த பிள்ளையா இருந்தா வேடிக்கை பாப்ப அழகா, உனக்கு புள்ள பிறந்தா நீ ஏத்துக்க மாட்ட. அப்படித்தானே? அபி நிறுத்துங்க அபி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க அபி. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சார் எல்லாருமே அப்படிதான் சார் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பொண்டாட்டி கன்சீவா இருக்கேன்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷம் தான் சார் படுவாங்க. ஆனா இவனுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் கிடையாது. அப்படி என்ன சார் இவனுக்கு சுயநலம்? சரி அபி, நீங்க சுயநலமா கூட நினைச்சிட்டு போங்க. சத்தியனுக்கு உங்க மேல ஓவர் லவ் இருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிறான்னு கூட நீங்க சுயநலமா நினைச்சுக்கோங்க. என்ன சார் லவ் இருக்குங்கிறீங்க? ஒரு லவ் எதுல சார் கனெக்ட் ஆக முடியுது? சொல்லுங்க. 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அந்த லவ்வுக்கு சச்சிய குழந்தை தான் சார். ஒரு குழந்தை பெத்து அந்த வாழ்க்கை முழுமை அடையறதுல தான் அந்த கனெக்ஷனே முடியுது. இப்படிப்பட்ட குழந்தை வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் வாழ்ந்த லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணலாம்னா அது எப்படி சார் முடியும்? நீங்க எப்படி சார் இப்படி பேசலாம்? இவெல்லாம் திருந்ததுக்கு சான்ஸே கிடையாது. திருந்தவும் மாட்டான், எந்த ஜென்மத்திலும் இவன் திருந்த மாட்டான். அதனால நீங்க இவனை பத்தி பேசாதீங்க சார். இவெல்லாம் மாறவும் மாட்டான், இவனை மாத்தவும் முடியாது. இப்ப கூட உன் கூட நான் மறுபடியும் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோயேன், அது மூலம் ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் உன் பொண்டாட்டி உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருன்னு நீ என் கூட வாழ மாட்டடா. இப்ப தோணுது நீ என் கூட வாழ்ந்தேன்னு. குழந்தைங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ என் கூட வாழல, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நீ என் கூட வாழ்ந்திருக்க. உன்னை போய் நம்பினேடா. நீ பிரிஞ்சிருக்கிறது கரெக்டு தான்டா, நீ பிரிஞ்சேரு, உனக்கு யாரும் தேவையில்ல. நீ தனிமையில இருந்து செத்தா மட்டும்தான் ஒரு தாயோட வலி என்னன்னு தெரியும். இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுறேன்டா உன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளையும். சீ, போடா. டேய், ஏன்டா பல்ல காமிச்சிட்டு இருக்க? அவ எப்படி பேசிட்டு போறா? உன்னை அடிச்சிருக்கா? ஒரு வார்த்தை குத்தி கிழிச்சிட்டு போறா. அவ பேசின வார்த்தை என்னாலே காது கொடுத்து கேட்க முடியலடா. நீ என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் தாண்டி நான் அனுபவிச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. 15 வருஷமா யாரை திட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்திருப்பார்ல, அதை மொத்தமா கூட்டி தீத்துட்டு போறான். இப்பவும் அவ தப்பா புரிஞ்சுட்டு தான் போறான். நான் சொல்றத அவ முழுசா கேட்கவே இல்லை. கடைசியா 2 வார்த்தை சொன்ன பாத்தியா, அதை மட்டும்தான் அவ கேட்டு இருந்திருக்கான். இப்ப அதுக்குதான் என்ன ஒரு அடி அடிச்சு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு போனான். குழந்தைய விட நான் அவன் மேல லவ் வச்சிருக்கேங்கிறது அவளுக்கு புரியலல்ல. என்ன வார்த்தை கேட்டா, குழந்தைக்காக அவ கூட வாழல, என்னோட சந்தோஷத்துக்காக தான் அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனான். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. இப்ப கூட தப்பா புரிஞ்சுட்டு தான் அவன் போறான். இது அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? என்னால அது முடியாது. அவ புரிஞ்சுக்கிற ஸ்டேஜையும் தாண்டிட்டான். ஸோ அதனால அவ அங்கேயே நிக்கட்டும், நான் இங்கேயே நின்று அவளை பாத்துக்கிறேன். அதான் கரெக்டா இருக்கும். எனக்கு இதுக்கப்புறம் அபிய மாத்த முடியும்லாம் தோணல. ஏன்னா அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து எப்பயுமே பின்வாங்க மாட்டான். நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவே எடுப்பா. யோசிச்சுதான் என்னை விட்டு போனான். இப்போ நான் வேணாங்கிற முடிவுல அவ்வளோ தெளிவா இருக்கா. இதுக்கு பேர் தான் எதுவா இருந்தாலும் லிமிட்டுக்குள்ள இருக்கணுங்கிறது. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போதுதான் அதோட அருமை யாருக்கும் தெரிய போறது இல்ல, அதை புரிய வைக்கவும் யாரும் நினைக்க போறது இல்ல. அபி அவ்வளவுதான், நீ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சத்யன், என்னடா? இல்ல, எனக்கு ட்ரீட்மெண்ட் எப்ப முடியுது? ஓ ஆமா, இல்ல உனக்கு இன்னொரு கவுன்சிலிங் இருக்கு. டே, அந்த கவுன்சிலிங்ல நான் என்ன சொன்னேன்? எதுவும் சொல்லல, நார்மலா பேசினேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். டே, இங்க பாரு, நான் பேசின ரெக்கார்ட் எனக்கு வேணும். ரெக்கார்ட்ல எடுத்துதான் வச்சிருக்கேன். நீ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகும்போது நான் கொடுக்குறேன். எடுத்து வச்சிருக்கேன், சிடி காப்பி போட்டு. நான் ஒன்னு கேக்கட்டா? இல்ல, என்னதான் நான் சிரிச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கட்டி பிடிச்சுக்கோங்க. டே, இங்க பாரு, நீ நானு எதிரி, புரியுதா? சரி விடு, எதிரியாவே இருந்துட்டு போ. அவளும் தான் எதிரிங்கிறா. அவளை கட்டி பிடிக்கும் போது ஒரு ஃபீல் வருது, உன்னை கட்டி பிடிச்சாலும் எனக்கு ஒரு ஃபீல் வருது. சோ அதனால கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? டே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லடா, ஒரு பிரதர் பாண்டிங்ல பிடிச்சிக்கிட்டான்னு கேக்குறேன். கட்டி பிடிச்சிக்கிட்டா? சோ எதிரியா கட்டி பிடிச்சாதான் சத்தியனுக்கு ஒரு திருப்தியே வருது, மனசு லேசாவே ஆகுது. இப்போதைக்கு போய் அபிய கட்டி பிடிக்க முடியாது, என்ன செருப்பாலே அடிப்பா. நீ எதிரி தானே, அதனால நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். விடுறா. இவன் என்ன ஹக் பண்ணும்போது உண்மையாலுமே எனக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஆனா ஏன் அப்படி இருக்கு? இவன் நமக்கு எதிரி, பட் ஏன் இப்படி ஒரு ஃபீல்?
அண்ணா யாரா வேணும்னாலும் இருந்திருக்கலாம்ண்ணா. ஆனா இவன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு நீ யோசிச்ச பாத்தியா? இவன் ஃபீல் பண்றான்னு நீ யோசிச்ச பாத்தியா? அந்த இடத்துக்கிட்ட நீ அண்ணன் தாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. இவன் கஷ்டப்பட்டா நமக்கு என்ன? ஆ? இவன் பிரச்சனை எதுக்கு இப்ப நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனோட பிரச்சனை நம்ம பஞ்சாயத்து பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவன் நமக்கு எதிரி. என்னடா அடுத்துட்டு செத்தா என்ன, நமக்கு என்ன தானே போயிருக்கணும். நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்? நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவன் ஏன் நல்லா இருக்கணும் நம்ம இப்ப யோசிக்கிறோம்? இதுக்கு பேர் நல்லா இருக்கிறது இல்ல, நம்ம சும்மா கதை தானே கேட்டோம். டேய், என்னதான் நீ ஊர் கதை கேட்டாலும் என் மேல உனக்கு தனியா ஒரு பாசம் இருந்திருக்கும் போலயே. உன் மேல நான் எதுக்குடா பாசம் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் தள்ளுறா. உன் மேல எதுக்கு நான் பாசம் வைக்கணும்? இல்ல ஒருவேளை என்ன பார்க்கும்போது உனக்கு தம்பி ஃபீல் வந்திருக்குமோ என்னமோ. தம்பி ஃபீல் வராது, தங்கச்சி ஃபீல் வராது. போட. சரி, நான் போறேன். வரட்டா? சரி, போய் குளிச்சுட்டு எங்க போன? எந்திரிச்சதுன்னு நீ பார்க்கவே இல்ல. அதுவா, சத்தியனுக்கு ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு வந்தேன். நீ எங்க எங்கேயும் ரெடியா நிக்கிற போல? அது நான் குளிக்க போறேன். எங்க போற? இப்ப நீ ஏன் வலியற? நான் குளிக்க போறேன். இல்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு. நீ ஒரு ஹெல்ப் பண்ண வேணாம், எனக்கு போய் குளிச்சுக்க தெரியும். நான் போவேன். தள்ளு. என்ன துரத்தி விடுறதுலே குறியா இருக்க? நான் உன் புருஷன்டி. தாலி கழுத்துல போடல, அதனால புருஷன் இல்ல. அப்படியா? டேய் உதயா, விட்றா. என்ன சொன்ன? தாலி கழுத்துல போடல, அதனால நான் உன் புருஷன் இல்ல. ஆமா, இறக்கி விடு. அப்படியா? தாலி கழுத்துல போடல, ஆனா நேத்து நைட் என்ன நடந்துச்சு? அடி விழு. விட்றா, ஆளு பாரு. அது வேற. அது நேத்து பொண்டாட்டி, இன்னைக்கு பொண்டாட்டி இல்ல. ஆஹா, சரி, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் தான் குளிக்க வைக்க போறேன். டேய் வேணாம், சொன்னா கேளு. அடி வாங்கு உதயா. ரொம்ப சேட்டை பண்ற நீ. சேட்டை பண்றோமா? இனிமே தாண்டி என் சேட்டை பார்க்க போற. நேத்து நடந்ததுதான் சேட்டை கிடையாது, இன்னைக்கு நடக்க போறதா சேட்டை. ஐயோ, விட்றா. போவோமா? ரொம்ப பேட் பாயா நடந்துக்கிற. அவ்வளவுதான் உன் லிமிட். போ வெளியே, எனக்கு குளிச்சுக்க தெரியும். இதெல்லாம் தப்பு உதயா, போ. ஓ, தப்பா ரைட்டா நீங்க ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். டேய், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, இறக்கி விடு. நான் குளிச்சுட்டு வருவேன், நீ போ. என்ன ஒரு மாதிரி இருக்கு உனக்கு? நான் உன் புருஷன், மறந்துடாத. அதுதான் இங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இறக்கி விடு உதயா. சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணணும்லடி. அதுக்கு நேர காலம் இல்லையா? விடு. அதுக்கெல்லாம் நேரம் காலம் உதய பார்க்க மாட்டான். உதயா, ஏய் ம்? வேணாம், ரொம்ப பேட் பாயா பிஹேவ் பண்ற. அடி விழும். சரி, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து விட்டேன்ல, அதுக்காவது அதுக்காவது என் மனசு முடிஞ்சல, போ. இருந்தாலும் அடி விழும், போடா. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன். சீ, கெட்ட பையனே, போடா. ஹேய் நில்லு. உன்னை அடிச்சிட்டு வந்தேன்டா. நான் எவ்வளவு பெரிய விஷயம் பேசியிருக்கேன். நம்ம பிரிஞ்ச 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் திரும்ப கம்பேக்ல வந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாடா? நீ பாட்டுல இருக்க. நான் எதுக்கடி கேட்கணும்? திரும்ப அடி வாங்குறதுக்கா? எனக்கு மயக்கம் வருது. ஃபர்ஸ்ட் என்ன, சும்மா சும்மா நீ போற பக்கல அடிச்சுட்டு போற. எனக்கு மயக்கம் வருதுடி. இனிலாம் அடி வாங்குற தம்பி எனக்கு இல்லம்மா, என்ன விட்டுரு. நீ ரெடியா இரு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு போய் சாப்பிட்டு வரேன். தெம்பா அப்புறம் அடிச்சு விளையாடலாம். டேய், ஒரு குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. அந்த குழந்தை நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறுத்தடி. அதான் போயிருச்சுல, எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஆமாடி, நான் வேணாம்னு சொன்னேன், அதனாலதான் அந்த குழந்தை போச்சு. நீ வேணும் தானே நின்ற, அப்ப அந்த கடவுள் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கடவுள் என் வார்த்தையை மட்டும் தான் மதிச்சாரா, உன் வார்த்தையை மதிக்கலையா? சொல்லுடி, பதில் சொல்லு. ஏன்னு சொன்ன உனக்காக கொடுத்துருக்கலாம்ல. சுமந்தது நீ தானே, குழந்தைய கொடுத்தவன் நானாவே இருக்கட்டுமே. ஆனா சுமந்தது நீ தானே, கஷ்டப்பட்டது நீ தானே. உன் கஷ்டத்துக்கு கடவுள் அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம்ல. ஒண்ணுமே இல்லாம வலிக்காம சொன்ன என் வார்த்தையை நம்பி அந்த கடவுள் குழந்தைய கொண்டுட்டாரா? ஆமாண்டி, நான் தாண்டி கொன்னேன். என்ன, என் வார்த்தை தான் கொண்டுடுச்சு, போதுமா? கடவுள் எனக்காக தான் அந்த குழந்தைய கொண்டுட்டாரு. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது தானடி, அனுபவி. நானும் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒண்ணு எனக்கு புதுசும் கிடையாது, பழகி போன ஒண்ணுதான். என் வழிலாம் உனக்கு புரியவும் புரியாது, அது இதுக்கு மேல புரியவும் போறது கிடையாது. இங்க என்னமோ ஓ வழி மட்டும்தான் பெருசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஓ வழியே பெருசா இருந்துட்டு போகட்டும். என் வழியில ஒண்ணு பெருசா யாருக்கும் தெரிய தேவையில்ல. என்ன, மரியாதை இருந்துச்சு போய் வேலை பாரு. இன்னொரு தடவை இதை பத்தி என்கிட்ட பேசுன, நீ என்ன மனுஷனா பார்க்க முடியாது. என்ன, நீ மட்டும் தான் அடிப்பியா? நான் அடிச்சா நீ வழி தாங்கி வாடி, சொல்லு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுன, அவ்வளவுதான் உனக்கு. Don't talk me.
டே அண்ணா பையா, என்னடா இது புதுசா பார் பக்கம்லாம், அதுவும் எனக்குலாம் ஊத்தி கொடுத்துருக்க. டே எனக்குலாம் இது என்னன்னு கூட தெரியாதுடா. நீ மூடு, அப்படி தெரிய மாதிரி நடிக்காது. என்ன நிஜமாலுமே தெரியாதுடா எனக்கு. நான் ஏன் செருப்புலே வாங்குவேன்னா, நீ வீட்டுல பாட்டில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். சத்தியனோட பாட்டில் எடுத்து நீ எடுத்து குடிக்கவே இல்லை. டே அதெல்லாம் ஒரு காலம்டா. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் டீசெண்டா திரும்பிட்டு வர்றேன்டா. ஆமா சரி, நான் குடிச்சு பழகிருக்கேன், ஓகே. நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம உட்காந்துருக்க? காரணம் சொல்லு. எனக்கு கூட மாசத்துல வாரத்துல ஒரு பிரேக்கப் ஆக, அதனால குடிப்பேன் என்ன. ஆனா நீ என்ன? இல்லடா எனக்கும் பிரேக்கப் தான்டா. எது பிரேக்கப்பா? டே என்ன லவ் பண்ணியா? பண்ணண்டா, ஆனா என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாடா. கஷ்டமா இருக்கு. ஓ அந்த கதையா? சரி, அதுக்கு எதுக்கு குடிக்கிற? இல்லடா இது குடிச்சா கொஞ்சம் வலிமா இருக்கும்னு சத்தியம் சொல்லுவான்ல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். என்ன போய் எனக்கு கூட இதோட வாசனை பிடிக்கும், இதை கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் நீ அப்படி இல்லையேடா, உனக்கு எந்த கூந்தலுமே ஏறாதேடா. இல்லடா இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் தான். வேணாண்டா, வீடால வம்பிழுத்து விட்டுறாத, வீட்டுல செருப்படி வாங்க விட்டுறாத, வேணாண்டா அண்ணா பையா. இல்லடா நான் கொஞ்சம் குடிச்சுதான் பாக்குறேனே. டே வேணாண்டா, சொன்னா கேளு. இல்லடா நான் குடிக்கிறேன். வேற அப்புறம் விளைவுகள் உண்ப கர்மம் என்ன இவ்வளவு கேவலமா ஸ்மெல் அடிக்குது. என்னடா அண்ணா பையன் நல்லா இருக்கா? ஐயோ நம்ம வேற குடிக்கிறோம் வேற சவால் விட்டுட்டோம். இப்ப வேற இதோட ஸ்மெல்லு நம்மளால தாங்கவே முடியல. இப்ப இந்த நாய்கிட்ட நம்மளால ஏமாத்தவும் முடியாது. இது அன்னைக்கு டாக்டர்னு சொல்றதே வச்சு வச்சு செஞ்சு சும்மா செஞ்சுட்டு இருக்குது. சரி சரக்கு மோந்து பார்த்தாது போதை இருக்கிற மாதிரி நடிப்போம். எப்பா இதுவே சரியான போதை. என்னடா நான் குடிச்சிட்டியா? ஆமாடா குடிச்சிட்டேன்டா, சரியான போதை. எப்படி அதுல குடிக்கிறாங்க? குடிச்சிட்டீங்களா? இனி உனக்கு எல்லாமே டபுள் டபுளா ட்ரிபிள் ட்ரிபிளா தெரியுமே. ஆமாண்டா எல்லாம் அப்படிதான்டா தெரியுது. சரி வா வீட்டுக்கு போலாம். நீ குடிக்கலையாடா? இல்ல இல்ல எனக்கு வேணாம், வா நம்ம போலாம். யாராவது ஒருத்தர் ஸ்டேடியா இருக்கணும், இல்லன்னா எப்படி வீட்டுக்கு போறது? வா போலாம். சரி போலாம்டா. தற்குறி நாயே, எப்படி எப்படி சரக்கு மோந்து பார்த்துட்டு குடிச்சிட்டேன்னு பேசிட்டு இருக்கியா நீ? டேய் நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ரா, நான் டாக்டர் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இருடி இரு, வீட்டுக்கு வா. தம்பி வீட்டுக்கு வந்துட்டுமா? இல்லைங்கண்ணா சுடுகாட்டுக்கு வந்திருக்கோங்கண்ணா. சுடுகாட்டுக்கா? எதுக்குடா சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம்? வேற எதுக்கு, உன்னை குளிக்கல ஓட்டு புதைக்கத்தான். காதி ஐயோ டே எங்க அப்பாடா. என்னங்க அப்பா? இப்ப பாரு உங்க அப்பா வச்சு செய்யற இன்னைக்கு எங்க அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ணுவாரு. இன்னைக்கு உங்க அப்பாக்கு இருக்கு இருந்தாலும் எங்க அப்பாடா. நீ மூடுறா. டே காதி எதுக்கு இவன் கூட சேர்ற? இவனே ஒரு உருப்படாதவன், இவன் அண்ணங்கார ஒரு குடிகாரன், அவனுக்கு மேல சேர்ந்துக்கிட்டு இப்ப இவன் கூட சேர்ந்துட்டு வர நீ? ஏனுங்க பெரியப்பா, நாங்க குடிகார குடும்பம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க மட்டும் நேத்து ஒரு பாட்டில் ஏத்திட்டு வந்தீங்க பெரியப்பா. ஒரு சில நேரத்துல உங்களை நாங்க தான் கொடுத்து வீட்டுல போடுறோம் தெரியுமா? அப்ப நீங்களும் குடிகார குடும்பம் தான் சரிங்களா? டேய் இந்த நக்கல் நேரடி பேச்சுல ஏன்ட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் பாத்துக்கோ. முதல்ல என் பிள்ளைய விடுறா. இதுல என் பிள்ளை தோல் மேல கை போட்டுருக்க நீ. அப்பா என் உயிர் நண்பன் உடன்பிறா சகோதரன் பா, அப்படி சொல்லாதீங்க. என்ன பெரியப்பா கேட்டீங்களா? நாங்க ரெண்டு அப்படி எப்படி இப்படி இப்படி சரிங்களா? உங்களால ஒரு எங்க அப்பாடா. இல்ல இல்ல நான் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். உங்களால ஒரு ஆணி கூட புடுங்க முடியாதுன்னு சொல்ல வந்த பெரியப்பா சரிங்களா? எங்க பெரியப்பா சொக்கா ஓட்டு கிளப்பிட்டீங்க, பிச்சை எடுக்க. டே டே டேய் பாரு, உங்க நொண்ணனோட நையாண்டி பேச்சுல ஏன்டி பேசணும் அப்படிதான் பாத்துக்கோ. என்ன கார்த்தி இவன் கூட சேராத கார்த்தி. ஃபர்ஸ்ட் யாரு கேட்கற நீ வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு யாரு வீட்டுக்குள்ள வரதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? யாரு கேட்கணும் பெரியப்பா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டு திறந்து கிடைச்சு நான் பாட்டுல வந்துட்டேன். ஆயிட்டு கூட கேட்டு திறந்து போட்டு பட்டில உள்ள வரியா? அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. அன்னைக்கு தானே சொன்னீங்க தம்பிங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், இன்னைக்கு என்னப்பா மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணப்பையா உங்க அப்பாக்கு மரப்பு நோயிங், அதனால அப்படிதாங்க பேசுவாரு. சரி பெரியப்பா சொக்கா நல்லா இருக்கு, ஒரு டான்ஸ் ஆடலாமா? டேய் வேணாம், மரியாதை என் பிள்ளைய வந்து ரூம்ல விட்டுட்டு ஃபீட் ஓட்டு முதல்ல போடா. ஏன் பெரியப்பா என் கூட டான்ஸ் ஆடினா உங்க பர்சனாலிட்டி போயிடுமா? வேணாடா, அப்பா ஆடணும். அண்ணா பாட்டு போடு. என்ன பாட்டுறா போடுறது? வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். என்ன பெரியப்பா உங்க பொன்மடியில நான் தூங்கணுமா? ஏன் பெரியப்பா ஒரு போர்வைக்குள்ள இரு தூக்கமா? இதோ போடுற உங்களுக்கு. என்னடா பண்ற? ஆத்த தெரியலீங்களா? என்ன பெரியப்பா போசுது செம்மையா இருக்குல்ல? டேய் உங்க ஒன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என் உடம்புல ஓடுறது இங்க அண்ணன் இருந்தாலும் பெரியப்பா, அது எப்படி பெரியப்பா இல்லாம போகும்? அதனால ஆடலாம் பெரியப்பா. அட்மின் ப்ளீஸ் சாங். அடைமழை வரும் அது நனைவோமே, குளிர் காய்ச்சல்
இப்ப வேற போஸ்ட் பெரியப்பா. டேய் செம்மையா இருக்குடா, ஆனா போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எடு எடு. ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். சீ பெரியப்பா, ஒரு போய்க்குள்ள எப்படி பெரியப்பா 2 தூக்கம் தூங்க முடியும்? நீங்க அது பெரியம்மா கூட வச்சுக்கிட்டா பரவாயில்ல பெரியப்பா. என் கூட என்னத்துக்கு பெரியப்பா ஒரு போர்வைக்குள்ள 2 தூக்கம்? டேய் என்ன இப்படி உயிரை வாங்க விட்டா? இல்ல பெரியப்பா, நம்ம இன்னும் 2 ஸ்டெப் மாத்தி மாத்தி போடல பெரியப்பா. டேய் அண்ணா வீடியோ எடுறா. என்ன பெரியப்பா மாத்தலாமா? மாத்தலாமா பெரியப்பா? டேய் வேணாடா. இல்ல பெரியப்பா, அப்ப மாத்தலாம். சாரி பெரியப்பா, கால் அங்கிட்டு போயிரு. Now please change the song. This post dedication to the song. கரும கண்டா விட்டா. ஏன் பெரியப்பா ஒரு மாதிரி நினைக்கிறீங்க? நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் போஸ்ட் பெரியப்பா. கார்த்தி, அம்மா, உங்க அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு? அப்பா இன்பா கூட டான்ஸ் ஆடணும்னு சொன்னாருமா, அதனாலதாம்மா பாட்டு போட்டுட்டேன். அப்படி எப்படிப்பட்ட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு பாருங்கம்மா. கட்டிப்புடி சாங்க. பெரியப்பா, இந்த போஸ்ட் நீங்க என்ன தாங்கி பிடிச்சிருக்கிறது அப்படியே உங்க மேல எனக்கு லவ் வருது பெரியப்பா. லவ் பண்ணிக்கிட்ட பெரியப்பா. பெரியப்பா ஐ லவ் யூ பெரியப்பா. பெரியப்பா எனக்கு ஒரு கவிதை வருது பெரியப்பா, நான் சொல்லிக்கிட்டா? டேய் இருங்க பெரியப்பா, நான் சொல்ற பெரியப்பா ப்ளீஸ் கேளுங்க. உன் கண் இமைகளில் என் காதல் காத்து கிடக்க, உன் வாய் துர்நாற்றத்தில் அங்கு என் காதல் ஊற்றெடுக்க, உன்னை நினைக்கில் என் கோமனம் பறக்குது. சீ பெரியப்பா, இடுப்புல கை வைக்காதீங்க, வெக்கமா இருக்கு. என்ன பெரியப்பா, நீங்க பெரியம்மா பிடிக்க வேண்டிய இடத்துல என்னை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, இந்த விளையாட்டு பசங்களை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டுங்களாடா தம்பியே. ஒன்ஸ் மோர். நெஞ்சமெல்லாம் விசை மூடி நீந்துவதால் புது இன்பம் இன்பம். கண்ணியதழ் காதுமடல் கவ்வுவதால் புது இன்பம் இன்பம். ஆக்சிஜன் இல்லாமல் இதயமலை ஏறாது, கற்பனை இல்லாமல் கட்டிலில் சேராது. அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும் மணி. டவரே கிடைக்க மாட்டேங்குது. என்ன என்னது இது? என்னதுன்னா ஆ, கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாரு. காலு ஏன் அது கீழே போட மாட்டீங்களோ? இல்லனா கொஞ்சம் கீழே வைக்க மாட்டீங்களோ? எதுக்கு என் கால் மேல வச்சிருக்க? என்னமோ நான் காலை உன் மேல வச்சிருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்க மாதிரி பேசுற. ஆமாடி, கஷ்டமா தான் இருக்கு. கால் எடு. ஓ கஷ்டமா இருக்கோ? போன் அடிக்குது. அம்மா, அம்மாவா? அம்மா வந்துட்டீங்களாம்மா? எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன்டா. வீட்டு வாசலுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன். சரிம்மா உள்ள வாங்க. சரிப்பா, இதோ வரேன். ஆ, ஆ, உங்க அம்மா வராங்களா? ஆமா. ஆ, சரி நான் கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு ரெஸ்ட் ரூம்ல வேலை இருக்கு. சத்யன், வாங்கம்மா. என்னடா தம்பி நீ இந்த வீட்ல இருக்க? இங்கே இருக்க நீ? சரி, என்ன எதுக்கு இங்கே வர சொன்ன? அத்தை, எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன். அம்மா இல்லாத குறைய நீங்க தான் எனக்கு பூர்த்தி பண்ணீங்க. ஆனால் உங்கள் பையன் பண்ண தப்பால உங்கள் எல்லாத்துக்கும் நான் தண்டனை கொடுத்துட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இங்க நீ மட்டுமாடா இருக்க? பார்த்தா நீ மட்டும் இருக்கிற மாதிரி இல்லையே. அது இன்னும் சிலர் இருக்காங்க, சிலருக்கு சில விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிலர் மறைஞ்சிருக்காங்கம்மா. என்னடா வளர்ற? ஒன்னும் இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல இந்த வீட்டுக்கு நீங்க வந்து, அதான் இப்ப நானுமே அங்க வராம உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன்ல. இன்பமா அப்பப்போ வந்து பாத்துட்டு போறான். சோ அதனால நீங்க இங்கே கொஞ்சம் இருக்கீங்களாம்மா? எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. இங்கே இருக்கணுமா? டேய், வீட்ல எல்லாம் போட்டபடி போட்டுட்டு வந்திருக்கேன், அப்படி அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பண்றது? அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்கம்மா, நீங்க இருங்கம்மா ப்ளீஸ். ஈவினிங்கா போலாமா? அப்படியா? சரி, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு விபூதி வச்சு விட்றேன். இந்த ஃபார்மாலிட்டிலாம் எனக்கு பிடிக்காதுன்னா கேட்க மாட்டீங்க. அமைதியாடுறா, உனக்காக தானே கோயிலுக்கு போயிட்டு வரேன். சாரி அத்தை. சரிம்மா, நீங்க போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க. சரிப்பா.
இந்த இடத்த விட்டு போக வேணாம், இங்கனுக்குள்ளேயே நிப்போம். எதுக்கு அபி டாக்டர் மறைஞ்சு போறாங்க? எதுக்கு இவங்கள பார்த்து இவங்க மறையணும்? யார் இவங்க? சத்யன் டாக்டர், சொல்லுங்க நீ. யார் இவங்க? எங்க அம்மா. ஓ, மாமியாரா? பரவாயில்லையே, பிக்கப் ஆயிட்டீங்க போல. ஆமா, உங்க அம்மானே என் மாமியார் தானே? கரெக்ட் தான். ஆனா இப்போதைக்கு உங்களை தனியா அனுப்புறீங்க? கூடவே போயிருக்கலாம்ல? உங்க புருஷனை பார்க்க தான் அனுப்பியிருக்கேன். ஏன் புருஷனை பார்க்க அனுப்பியிருக்கீங்களா? ஆமா, இரு துருவங்கள் தனித்தனியாக நின்றன, ரெண்டும் ஒன்றாக சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன டாக்டர் வசனம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க நீ, எல்லா பாசத்தையும் அவனுக்கு டெமோ காட்டியாச்சு. கடைசியா தாய் பாசம், அதை வச்சு அம்பு விட்டு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இருந்துனா வச்சுக்கோங்க, இல்ல இவனை திருத்தவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவன் கிரிமினல் தனத்தோடய வாழ பழகிக்கோங்க. அதெல்லாம் திருந்திருவாரு, நல்ல மனுஷன் தான். ஆமா, கிழிச்சாரு. காலையில என் வாழ்க்கையில ஒரு பெரிய கலவரத்தை கிளப்பி விட்டான் தெரியுமா? ஏதோ பாசமா கேக்குறான், நீ என் கதையை சொல்ல போக என் பொண்டாட்டி என்னை அடிச்சு செருப்பால அடிக்காது கூட கேள்வி எடுத்து போனான். கடைசியா பாயிண்ட் பைட்ட புடிச்சு என் பொண்டாட்டி என்ன கிளிகிளின்னு கிழிச்சிட்டு போயிட்டான். சும்மா இருந்து என்ன கூப்பிட்டு காலையில என் குடும்பத்துக்குள்ள பெரிய கலவரத்தையும் உண்டாக்கிட்டான். இவன் என் கதையை கேட்கலன்னு உட்காந்து அழுதுனா, கதையை கேட்டு திரும்ப பிளாஷ்பேக்ல கிளறி விட்டுட்டான் பைத்தியக்காரன். அவர் உங்க மேல இருக்க பாசத்துல கேட்டிருப்பாரு, உங்க அண்ணன்ல இருந்தாலும் என் புருஷனை இப்படிலாம் திட்டக்கூடாது. ஆமா, நொன்னல்ல அவர் கேட்டு கிழிச்சாரு. கேட்டு கிழிச்சு பிரச்சனை கிளப்பி விட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன அன்னி மாதிரி பேச மாட்டீங்க? அவனை எங்க அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயத்தை பேசுங்க, நீ நியாயத்தை பேசுங்க. ஒழுங்குனாரு நல்ல வந்தா என்ன? சரி, அது அப்புறம் பாப்போம், முத கதையை பாப்போம் வாங்க. இவங்கள மதிச்சு கதையை சொன்னா இவங்க கண்டுக்காம இருக்காங்க. வச்சுக்கிறேன். தம்பி, யாரு கூப்பிடுறான்? யாருமா நீங்க? தம்பி, யாருமா நீங்க? தம்பி, தம்பி, தம்பி. அம்மா 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 பாரு. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம், பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. ஊரும் பெரிதில்லை, கலங்காதே எங்க போனாலும் நானும் வருவேன். கண்ணாடி பாரு, நானும் தெரிவேன். தாயே, உயிர் பிரிந்தாயே. அம்மா அம்மா இங்க பாருங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, என்னாச்சு? தம்பி, அம்மா